எங்கே வெறி ஆகுதுன்னா, எதுக்கு அந்த பொம்பளை அந்த புள்ள எதுக்கு ஒத்தையில ராத்திரியில் தனியாக போகிறா அப்படின்னா வெறி. ஏண்டா தனியாக எங்கள் புள்ள போனால் நீ தொந்தரவு பண்ணி வைப்ப. இதை சொல்கிறதுக்கு ஒரு கட்சி, இதுக்கு ஒரு ஆட்சி, இதுக்கு இத்தனை காவல்துறை, இவ்வளோ உளவுப்படை, இதுக்கு பேர் சட்டம் ஒழுங்கு. தனியாக பொம்பளை புள்ள போனால் நீ தொந்தரவு பண்ணி வைப்ப. அது பண்ணலாம். இது எந்த மாதிரியான அணுகுமுறை? இதை எப்படி எடுத்துக்கிறது? அந்நேரத்தில் அந்த பிள்ளைக்கு என்னங்க வேலை? என்ன வேலையா இருந்தாலும் உனக்கு என்னடா? என்ன வேலையா இருந்தாலும் போகணும்டா. தனியா ஒரு பொம்பளை பிள்ளை போகணும். அதான காந்தி கண்ட கனவு சுதந்திரம். அப்ப அந்த சுதந்திரம் எங்க இப்போ 76வது ஆண்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கு. 100 ஆண்டை தொட போகிற இந்தியாவில் இன்னும் ஒரு பெண் தனியா போக முடியாது. இவ்வளவு கண்காணிப்பு கருவி, இவ்வளவு பகல் போல வெளிச்ச விளக்குகள், இவ்வளவு காவல் படை, இவ்வளவு உளவு படை, இத்தனை பிரிவு வச்சுக்கிட்டு நீ நக்கலாம். அந்த பிள்ளை இதுக்கு தனியா போறா அப்படின்னா யார் உங்களை மாதிரி 5-6 பேரை எக்கிப்பில் கூட்டிட்டு போறதா? என்ன பேப்பி? இதெல்லாம் ஒரு பதிலான்னு பாருங்க. அதுலதான் இது சிக்கலா. இது அதுக்கு போராடவே வரவிடாம போராடவே கூடாதுங்கிறதுக்கு பேர் என்ன? அதை தான் அவர் கண்டிக்கிறார். ஒரு அவசர நிலை பிரகடனம் போல இருக்கு, அறிவிப்பு போல இருக்குதுன்னு சொல்றாரு.